வணக்கம் ஆசிரியரே. இந்த தருணத்திற்கு நான் மிகுந்த நன்றியுடன் இருக்கிறேன். இப்போது இங்கே இருப்பது ஆச்சரியமாக இல்லையா? என் அன்பான மாணவனே, இன்று நீ மிகவும் தத்துவ ரீதியாக பேசுகிறாய். என்ன விஷயம்? அது காரணம், இந்த தருணம் விரைவில் இல்லாமல் போகும் ஆசிரியரே. அப்போது நினைவுகளே மட்டும் இருக்கும். பரவாயில்லை என் மாணவனே, இப்போது நாம் அனைத்து நினைவுகளையும் சேமித்து நிரந்தரமாக பாதுகாக்கலாம். நான் நிச்சயமா நினைக்கிறேன் இது இன்றைய பாடத்துடன் தொடர்புடையது ஆசிரியர். நான் சரியா? ஆமாம், நீங்கள் இன்றைய புகைப்பட ஃப்ரேமிங், லேமினேஷன் மற்றும் ஸ்கிரீன் பிரிண்டிங் பற்றிய பாடம் நமது நினைவுகளை சேமித்து எதிர்காலத்திற்காக பாதுகாக்குவது குறித்தது. இந்த பாடம் பற்றி மேலும் அறிய விரும்புகிறீர்களா? ஆமாம் ஆசிரியர், தயவு செய்து கூறுங்கள், இந்த பாடத்துல நாம் என்ன கற்கப் போகிறோம்? சரி, நான் அத்தியாயம் வாரியாக சொல்கிறேன். முதலில் ஸ்கிரீன் பிரிண்டிங் அறிமுகத்துடன் தொடங்குவோம். திரை அச்சிடுதலின் சூழல், பயன்பாடுகள் மற்றும் சிறப்பியல்புகள் பற்றி புரிந்து கொள்வீர்கள். பின்பு துணி வகைகள், திரை தயாரிப்பு நுட்பங்கள் மற்றும் 4 வண்ண அச்சிடும் நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள். அடுத்து புகைப்பட ஃப்ரேம் மற்றும் அதற்கான அடிப்படை நுட்பங்கள் பற்றி கற்றுக்கொள்வோம். புகைப்பட ஃப்ரேம்களின் வகைகள், ஃப்ரேமிங் நுட்பங்கள், AI பயன்பாடு மற்றும் கண்ணாடி தேர்வு பற்றி அறிந்து கொள்வீர்கள். அட்டையில் புகைப்பட லேமினேஷன், அதன் வகைகள், நுட்பங்கள் மற்றும் பயன்கள் பற்றிய முக்கிய தகவல்கள் கற்றுக்கொள்வீர்கள். இந்த 3 அடிப்படைகளை பூர்த்தி செய்தவுடன் திரை அச்சிடுதலின் எதிர்காலம் மற்றும் மாறும் போக்குகள் பற்றிய விவரங்களை புரிந்து கொள்வீர்கள். மேலும் லேமினேஷன், ஃப்ரேமிங் மற்றும் பிரிண்டிங் பற்றிய முக்கிய தகவல்களையும் பெறுவீர்கள். பிறகு ஒரு தொழில்முறை நிலையத்தில் நேரடியாக அனுபவம் பெறுவோம். அதில் உங்கள் அறிவை பயன்படுத்துவது எவ்வாறு என்பதையும் கற்றுக்கொள்வீர்கள். இறுதியில் வெற்றிகரமான தொழில் முனைவோருடன் பேசி அவர்களிடமிருந்து பல பயன்கள் பெறுவோம். இந்த பாடம் ரொம்ப விரிவானது ஆசிரியர். ஆர்செட்டிக்கு நன்றி. ஆனால் இந்த பாடத்தை எடுத்தால் நான் நிதி சார்ந்த சுதந்திரத்தை அடைய முடியுமா? எனக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்? நிச்சயமாக, இந்த பாடத்திற்கு பிறகு நீங்கள் புகைப்பட ஃப்ரேமர், லேமினேட்டர், திரை அச்சிடும் நுட்பவல்லர் ஆகிய தொழில்களில் பணிபுரியவோ அல்லது தனிப்பட்ட ஃப்ரேமிங் மற்றும் அச்சிடும் வணிகத்தை துவக்கவோ முடியும். மேலும் கலை மற்றும் கலாச்சார துவக்க நிறுவனங்கள், அருங்காட்சியகங்கள், கலை அரங்குகள் அல்லது துணித்துறையில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கெல்லாம் மிகவும் உற்சாகமாக உள்ளது. இப்போது நான் மக்களுடன் அவர்களது நினைவுகளை என்றும் காப்பாற்ற உதவ முடியும். இது எனக்கு மிக சிறந்த வாய்ப்பு. இந்த அருமையான பாடத்தை தயார் செய்த ஆர்செட்டிக்கு நன்றி. ஆனால் ஆசிரியர், என்னுடைய அனைத்து பாடங்களையும் ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்வதாக இருக்குமா? நான் அனைத்தையும் நினைக்க முடியவில்லை என்றால் என்னவாகும்? நான் சொந்தமாக என்னென்ன உதவி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்படியா? அதுதான் சிறந்தது. மாணவரே, நீங்கள் எதையும் நினைவில் வைக்க வேண்டியதில்லை. ஏனெனில் எந்த அத்தியாயத்திற்கும் திரும்பி மறுபரிசீலனை செய்து சரிபார்க்க முடியும். இப்பொழுது இதை பற்றி எனக்கு அதிக நம்பிக்கை உள்ளது. நன்றி. இந்த பாடம் பற்றிய உங்கள் நம்பிக்கையை மேலும் உயர்த்தும் மற்றொரு விஷயத்தை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் புகைப்பட ஃப்ரேமிங், லேமினேஷன் மற்றும் ஸ்கிரீன் பிரிண்டிங் துறை குறைந்தபட்ச வளர்ச்சியையும் அதீத தேவையை கொண்டுள்ளதால் நிலையான வளர்ச்சியை அனுபவிக்கிறது. தனிப்பட்ட தயாரிப்புகள், உள் அலங்காரம் மற்றும் தனிப்பட்ட பொருட்களை பெற்று அதிகரிக்கும் தேவை இந்த துறையின் வளர்ச்சிக்கு உண்டாகியுள்ளது. ஆன்லைன் வணிகங்கள், மின் வர்த்தக தளங்கள் மற்றும் அதிகரிக்கும் நடுத்தர தபங்கள் இந்த தேவையை தூண்டுகிறது. மேலும் விளம்பரம், மாலை மற்றும் கலைத்துறைகள் போன்ற துறைகள் ஸ்கிரீன் பிரிண்டிங் மற்றும் லேமினேஷன் சேவைகளின் விரிவிற்கு பங்களிக்கின்றன. இந்தியாவின் படைப்பாற்றல் மற்றும் வடிவமைப்பு சார்ந்த சந்தைகள் வளர்ந்தவுடன் இந்த துறைகளில் வாய்ப்புகள் தொடர்ந்தும் பெருகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கான நிறைய ஒப்பந்தங்கள் உள்ளன. நீங்கள் நான் நம்பிக்கையுள்ளவராக மட்டுமில்லை, மேலும் அதிகமாக உணர வைத்துள்ளீர்கள் ஆசிரியரே. இந்த தகவலுக்கு நன்றி. இந்த பாடத்தை துவங்கி நான் எப்போது என்ன நினைவுகளை உருவாக்கி சேமிக்க போகிறேன் என்று பார்க்க மிகவும் எதிர்பார்க்கின்றேன். நாம் ஆர்செட்டியின் போட்டோ ஃப்ரேமிங், லேமினேஷன் மற்றும் ஸ்கிரீன் பிரிண்டிங் பாடத்தை ஆரம்பிப்போம். So, ready, set, learn.